முத்து போட்ட இந்த நாடக வலையில ராஜா ராணி வசமா சிக்கிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ராணி கழுத்துல மனோஜ் தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜா அலறி துடிக்கவும் செய்றாரு. முத்து கண்ணை காட்ட இங்க முத்து வந்துட்டு கம்பல் பண்ணவும் செய்கிறாங்க. இங்கே மனோஜை தாலி கட்டுடா அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டவும் செய்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த மனோஜும் தாலியை எடுத்து அந்த ராணி கணத்தில் கட்ட போகும்போதே மனோஜ் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரோஹிணி ஓடி வந்து தடுக்கவும் செய்ய விடு, எனக்கு அந்த ராணியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக தானே நான் அவளை தேடி அந்த வீட்டுக்கு போனேன், இப்போ அவகிட்ட தப்பாகவும் நடந்துக்கிட்டேன், நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது இல்லை என்னை விட்டுருங்கன்னு பின்னோக்கி தள்ளி போயிட்டே இருக்காங்க எங்கள் ராயினியும். ஐயோ சார் என்னை விடுங்க சார், அதுவும் என்கிட்ட யாரும் தப்பாக நடந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ராணி வாயாலேயே உண்மையாக அந்த இடத்துல காக்கவும் செய்கிறாங்க. இதனால் வீட்டில் எல்லாருமே அந்த ராணியை அதிர்ந்து போய் பார்க்க இதுக்காக தான் மனோஜன் அவள் கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ராணி ஓடி போய் ராஜா பக்கத்தில் நிற்கவும் செய்கிறாங்க. அப்போது இது நாள் வரைக்கும் மனோஜ் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதில்ல அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே மனோஜை நீங்கள் மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி அதுக்கும் இந்த ராஜா ராணி முத்துவுக்கு பயந்த தலையை ஆட்ட, ஏண்டா இவ்வளோ சாதாரண ஒரு விஷயத்த முடிக்க வேண்டிய நேரத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீ கிளப்பி விட்டுருக்கன்னு அங்கே மனோஜை திட்டிட்டு சரி அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அதான் யாரு என்னன்னு எல்லாமே தெரிஞ்சிடுச்சேன்னு ரோஹிணி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் பிரச்சனை முடியல பார்லரமா அப்படின்னு அங்கே முத்து சொல்ல என்னங்க சொல்கிறீங்கன்னு அங்கே ருமீனாவும் கேட்குறாங்க. என்னடா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணாமலை கேட்க டேய் அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, இந்த ராஜாராணியை இதோட விடாமல் போலீஸில் பிடிச்சு கொடுப்போம் அப்படின்னு விஜயாவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாராளமாக பண்ணிடலான்னு சொல்லும்போது சார் எங்களை விட்டுருங்க சார், நாங்கள் ஏதோ இப்படி தெரியாதனமாக ஆசைப்பட்டு செஞ்சுட்டோம், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் சார்னு சொல்லும்போது அது எப்படி அவ்வளோ சாதாரணமாக அவங்கள விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுடைய ஃபோனை அங்கேருந்து வரும்போதே வாங்கி பிடுங்கி வச்சுருந்தேன் எங்கள் முத்து, அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஆதாரம் எவிடன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்ல என்னன்னு எல்லாமே பார்க்குறாங்க. முத்து சொல்கிறாங்க பணம் காணாமல் போனது சரி, ஆனால் அந்த பணத்தை யார் எடுத்திருப்பாங்கன்னு வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாதுல்லன்னு சொன்ன உடனேயே பார்லரம்மா முகம் மாறுது. என்ன பார்லரம்மா அப்படின்னு சொன்னதும் முத்து எதை பற்றி பேசுகிறான்னு தெரியலேன்னு கலங்கியபடி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃபோனில் இருக்குது அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு சொல்ல டே என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி மனோஜ் ரவி ரெண்டு பேருமே முத்துவை பார்த்து கேட்க ஆமாம் இவங்க கிட்ட இந்த மனோஜை மிரட்டுறதுக்காக எடுத்த வீடியோவை அழிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபோனை நான் அவங்க கிட்டேருந்து வாங்கினேன், அப்படி வாங்கும்போது தான் இதில் இன்னொரு வீடியோ ப்ரூஃப் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இந்த பணத்தை எடுத்தது யாருன்னு இதில் தெளிவாக ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறடா நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலைன்னு அங்கே மனோஜ் கேட்க ஆமாண்டா உனக்கே தெரியாமல் உன்னுடைய ஷோரூமில் இவங்க தனியாக ஒரு ஸ்பை கேமரா வச்சுருக்காங்க, அதுவும் எங்கே நீங்கள் பணம் எப்போதுமே வைப்பீங்களே இந்த லாக்கர் பக்கத்தில், அந்த லாக்கரை தொடர்ந்து எடுத்தது யாருன்ற மாதிரியான ஒரு எவிடன்ஸ் இதில் இருக்குது. ஆமாம் அவங்கள மிரட்டி பணம் வாங்கியிருக்கலாமே, இல்லைனா இவங்க மேலே பழி போட்டப்போ இவங்க உண்மையை சொல்லியிருக்கலாமேன்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. அதைத்தான் நானும் இவங்ககிட்டே கேட்டேன், ஆனால் அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமான்னு இங்கே முத்து சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே கேட்க இல்லை பணம் எடுத்தது யாருன்னு இவங்களுக்கும் தெரியும், அவங்கள மிரட்டி பணம் வாங்குற அளவுக்கு அங்கே அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை, ஏன்னா ஷோரூம் முழுக்க மனோஜுடைய பொறுப்பில் தான் இருக்குது, அப்போ மனோஜ் மூலமாக தானே அவங்க நினச்சதை சாதிச்சுக்க முடியும், ஒன்றுமே இல்லாதவங்க கிட்ட பொறுப்பே இல்லாதவங்க கிட்ட அதை கேட்குறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினச்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு ட்ராமாவை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல என்ன முத்து சொல்கிறீங்கன்னு சொல்ல அட ஆமாம் பொறுப்பே இல்லாததுன்னா யார் இந்த பார்லர் அம்மா தானே, பார்லர் அம்மாவுக்கும் ஷோரூமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அம்மாவே சொல்லிட்டாங்க, அதுவும் இல்லாமல் பார்லர் அம்மா எதையுமே மனோஜுக்கு தெரியாமல் எந்த பொருட்களையும் எடுத்து கொடுக்கவும் முடியாது, ஆனால் அதுவே ஓனராக இருக்க மனோஜ் மிரட்னா எல்லாமே தனக்கு கிடைக்குன்ற ஒரு ஐடியா தான் அவங்களுடைய ட்ரிக்கும் கூட. இப்போதைக்கு மனோஜ் மூலமாக எவ்வளவு கறப்பமோ அவ்வளவு கறந்துக்கலாம், அதுக்கு பிறகு ரோஹிணியை பார்த்துக்கலான்னு அவங்க நினச்சிருக்காங்க, ஏன்னா ரோஹிணி தானே அந்த பணத்தை எடுத்தது அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்ல தேவையில்லாமல் எதுக்காக ஏன் ரோஹிணி மேலே பழிய போட்டுட்ருக்கான்னு மனோஜ் பார்த்து கேட்க தேவையில்லாமல் போடலடா, ஆதாரம் இருக்கிறதுனால தான் போடுறேன், நீயே இந்த வீடியோவை பாருன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆமாங்க நாங்கள் தான் அங்கே லாக்கர் பக்கத்தில் ஸ்பை கேமரா வச்சோம், நீங்கள் எந்த நம்பர் போட்டு பணத்தை வைக்கிறீங்க எடுக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக தான், ஆனால் அந்த பணத்தை எங்களுக்கு முன்னாடியே இதோ இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராணியை சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ நாளாக என்னை ஏமாத்துனது எல்லாமே ஆமாம் சார், எங்களுக்கு பணம் எடுத்தது யாருன்னு தெரியும், நாங்கள் உங்களை ஏமாத்துனதுக்கு காரணம் இது மூலமாக இன்னும் நிறைய அதிகமான பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கிடைக்குன்றதுக்காக தான் சொல்கிறாங்க எங்கள் ராணி ராஜா ரெண்டு பேருமே. இவங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்ல அது எப்படி இன்னும் எத்தனை கடைகளை இந்த மாதிரி வேலை பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல
தெரியலையே, இவங்களையெல்லாம் நம்பி கடைக்குள்ளே உள்ளே அனுப்புனா பிரச்சனையெல்லாம் இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு தான் நான் ஸ்டேஷனுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்ல, சரிங்களா விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு அந்த ராஜாராணி கதறி அழுகுறாங்க. ஆனால் முத்து வந்துட்டு எங்களுக்கு வந்த பிரச்சனை மாதிரி உங்களால் வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி அவங்கள ஸ்டேஷன் மூலக்கு அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க போலீஸ் மூலமாக. இப்போ அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கு பிறகு, என்ன பார்லரம்மா வசமாக சிக்கிக்கிட்டீங்களே, இப்போ போலீஸ் கூட உங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்ல, இல்லை அது அப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ரோஹிணியும். என்ன ரோஹிணி, சொந்த கடையில் சொந்த ஷோரூம்லேயே பணத்தை திருடிட்டு இவ்வளோ தூரம் உங்களால் உங்கள் ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்காரு, அப்போ கூட உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணவே இல்லையா? உனக்கு எதுக்கடி அவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சுன்னு ஒரு பக்கம் எங்கள் விஜயா கத்துறாங்க, இன்னொரு பக்கம் மீனா கேள்வி கேட்குறாங்க. ஸ்ருதி அசிங்க படுத்திட்டு இருக்காங்க எங்க ரோஹிணிய. உன்னை ஒரு முட்டாளா இந்த வீட்டில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பில்ல, ஆனால் உன்னை முட்டாளா நான் சொல்லிட்டேன் தானா, உன்னை ஒரு முட்டாளா நினச்சி மதிச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கேன்னா அது உன்னுடைய மனைவி இந்த பார்லர் அம்மா தான். நீ என்ன கேள்வி கேட்குறதா இருந்தாலும் இந்த பார்லர் அம்மாவே கேளு அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க முத்து சொல்ல, நேரா மனோஜ் எங்கள் ரோஹிணி பக்கத்தில் போகிறாங்க. எதுக்கு ரோஹிணி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு சொல்ல, இல்லை மனோஜ் அது நான் சொல்ல வரதை நீ கொஞ்சம் முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேளுன்னு சொல்லும்போது, நீ எதுக்கு பண்ண ஏன் பண்ண எனக்கு இப்போவே அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு சொல்லும்போது, என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பொய்ய சொல்றதுன்னு யோசிக்கிறியா பார்லரமா அப்படின்னு முத்துவன் கேட்க, ஏங்க இவ்வளோ தூரம் அவர் அசிங்கப்பட்டு நிற்கிறாரு, இப்போ கூட அந்த பணத்தை ஏன் எடுத்தேன் எதுக்காக எடுத்தேன்னு சொல்லலை, உங்களுக்கு அப்படியே நாங்கள் செலவு இருக்கு நாங்கள் மீனாவும் கேள்வி கேட்குறாங்க. அடியே உன்னைய இவனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு நன்றி கடனை செலுத்திட்டடி அப்படின்னு சொல்ல, ஆமா நீங்கள் பொறுமையாக இருங்கம்மா நான் பேசுகிறேன்னு மனோஜ் பேசுகிறாங்க. என்ன ரோஹிணி, எப்போ பார்த்தாலும் நான் உனக்காக எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், நீ தான் எனக்கு எல்லாமே, நான் உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்வேன், என்னை பார்த்துக்கிற அருமை லட்சணம் எல்லாமே இதுதானே ரோஹிணி, என்னை நீ நல்லா பார்த்துக்கிட்டது எல்லாமே போதும். என் வாழ்க்கையில் நான் யார் அதிகமாக நம்புறனோ அவங்க எல்லாருமே என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவ, இரண்டாவது நீ அப்படின்னு சொல்ல, இங்கே ரோஹிணி 2 மொழியையும் பெருசாக விழிச்சுக்கிட்டு அங்கே மனோஜை பார்த்துட்டே நிற்க, என்ன பார்க்குற, உன்னை நான் கல்யாணம் பண்ணதே எதுக்குடா பண்ணோன்னு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். அந்த பொம்பளைங்க எல்லாரும் என்னை எவ்வளோ அடித்தாங்க, எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. இந்த ராஜாராணி என்னை அடி முட்டாள்ன்ற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சுட்டாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் தான் என்னை காயப்படுத்தினாங்கன்னு பார்த்தா, நான் உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த நீயே என்னை இந்த அளவுக்கு முதுகு பின்னாடி குத்துவான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ரோஹிணி. இதுக்கப்புறம் இந்த மனோஜ் பொறுமையாக இருந்தானா என்னை விட ஒரு கேவலமான முட்டாள் யாருமே இல்லை அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா இப்போவே இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அவ்வளோ சாதாரணமாலாம் இவளை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறதில்லன்னு சொல்ல, என்ன இவன் புதுசாக பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியாமல் முத்தும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்கிறாங்க, நீ என்கிட்டேருந்து எடுத்த 3 லட்சம் ரூபா பணத்தோட சேர்த்து இதோ அந்த ராஜா ராணிக்கு அனுப்பின ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அமௌண்ட்டை போட்டு நான் உனக்கு கொடுக்குறேன். எனக்கு இந்த பணம் இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே என் கைக்கு சேரணும். அப்படி இருந்தால் தான் என்னால் ஷோரூமை ரன் பண்ண முடியும். 10 நாளைக்குள்ளே இந்த பணம் என் கைக்கு வர தவறுனுச்சுன்னா அப்புறம் நான் எடுக்க வேண்டிய முடிவும், நான் இதை விட உன்னை வீட்டை விட்டு அனுப்புவேன்னு கனவுல கூட நினைக்காத, என் வாழ்க்கையை விட்டே முழுசாக உன்னை நிரந்தரமாக அனுப்பி விடுவேன்னு சொல்லிடுறாங்க. மொத்தமாக இங்கே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கணக்கை போட்டு அந்த ரோஹிணி கையில் கொடுக்குறாங்க. என்ன மனோஜ் இது அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பார்த்தா தெரியலையா உனக்கு 10 லட்சம் ரூபா, இதை நீ எங்கே வாங்குவேன் எப்படி வாங்குவேன்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பணம் என்னுடைய ஷோரூம்க்கு ஆகணும் அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்லிடுறாங்க. ரோஹிணி அதை வாங்கி பார்த்தா அதிர்ச்சியில் கண்கள் இங்கேப்படி நிற்க, மனோஜ் வேற ஏதாவது பண்ணுவான்னு நானும் நினச்சேன், உன்னை அடிப்பான் இல்லை உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவான்னு நினச்சேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செக் வச்சிருக்கானா, இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் அறிவாளியாக இருக்க மாதிரி தெரியுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக விஜயா பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவன் சொன்னது உனக்கு காதில் விழுந்துச்சுல, 10 லட்ச ரூபா பணத்தை நீ எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்தாகணும். அப்படி அந்த பணத்தை இந்த வீட்டில் கொடுக்க தவறுன அடுத்த நிமிஷம் நீ மனோஜ் வாழ்க்கையை விட்டு முழுசாக போகணும், எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விஜயா போடுறாங்க. விஜயா மனசுக்குள்ளே கண்டிப்பாக இவளால் பணத்தை ரெடி பண்ண முடியாது, மனோஜ் வாழ்க்கையை விட்டு இவன் முழுசா நிரந்தரமாக போகத்தான் போறா, அதுதான் நடக்க போகுதுன்னு விஜயா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. மனோஜ் இப்படி பண்ணுவான்னு நானும் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, உன் அண்ணன் பண்ண உருப்படியான காரியத்திலேயே இன்னைக்கு அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம்னா அது இது மட்டும்தான் ரவி அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அந்த பேப்பரை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப கோவத்தோட இப்பவும் திருந்தாத ரோஹிணி ரொம்ப கோவத்தோட இருக்காங்க. மனோஜ் பண்ண இந்த விஷயத்த நினச்சி 10 லட்ச ரூபா பணத்தை எங்கே போய் ரெடி பண்ணுவேன்னு தெரியலே நினச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஊரில் இருக்க நிலம் அது இதுன்னு எல்லாத்தையும் விற்று தான் இந்த மொத்த
மொத்த விஷயத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பழைய நகைகள் வரைக்குமே வித்தாச்சு. இப்போ தாங்கிட்ட நகைகள் எதுவுமே இல்லை. 10 லட்சம் ரூபாய்க்கு எங்கே போவேன்னு தெரியாமல் இருக்கும்போது ரோஹிணி நின்றுக்கிட்டே இருக்கதை பார்த்த விஜயா திரும்ப வராங்க. ரோஹிணியை பார்த்தீங்க கடன் வாங்குறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கி என்னை அசிங்கப்படுத்திடாத அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகத்தான் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மனோஜ் கிட்டேருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எங்கள் ரோஹிணியை எதிர்பார்க்கல, முத்து மீனாவை கூட எதிர்பார்க்கல மனோஜ் இப்படி பண்ணுவான்னு.